சர்வா மற்றும் மோனிகா இருவருக்கும் இடையில் ஏலத்தில் யார் ஜெயிப்பது என்ற போட்டி ஆரம்பித்திருந்தது. மோனிகா 90 கோடிக்கு கேட்ட பிறகும் 90 கோடியே 50 லட்சம் என்று சர்வா கேட்டிருக்க, அதில் சர்வாவை திரும்பி பார்த்து முறைத்தாள் மோனிகா. சர்வாவோ போலி புன்னகையோடு அவளை பார்க்க மீண்டும் முன்பக்கமாக திரும்பிய மோனிகா 100 கோடி என்று தனது ஏலத்தை உயர்த்தியிருந்தாள். சர்வாவிற்கே அதை கேட்டு லேசான ஆச்சரியம்தான். இந்த பெயிண்டிங்க வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போலியே என்று சர்வா மெதுவாக கூற, பாஸ், உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. எதையாவது வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அதை வாங்கிருவாங்க. அதுலயும் குறிப்பா யாராவது அவங்க கூட போட்டி போட்டா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க வேற ஏன் பாஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று ஜிதேஷ் யோசனையோடு கேட்க, அப்படியா என்று சிரித்தான் சர்வா. மோனிகா 100 கோடிக்கு கேட்டிருக்காங்க, வேற யாராவது கேக்குறீங்களா என்று ஏலம் விடுபவர் சத்தமாக அனைவருக்கும் கேட்கும் குரலில் சொல்ல, சர்வா அடுத்த ஏலத்தை கேட்க தயாரான நேரம் மோனிகா சர்வா இல்லாத மூன்றாவது ஒரு குரல் 200 கோடி என்று கேட்டது. அந்த ஏலத் தொகையில் மொத்த அரங்கமுமே அதிர்ந்து அமைதியாக இருக்க, ஏலம் விடுபவருக்கு மயக்கம் வராத குறை. உடனே 200 கோடி ஒரு தரம், 2 தரம், 3 தரம், அண்ட் இந்த பெயிண்டிங் ஆதிசேஷனுக்கு சொந்தம் என்று வேக வேகமாக கூறி ஏலத்தை முடித்திருந்தார். ஆதிசேஷனின் பெயரை கேட்ட சர்வா ஆச்சரியம் அடைந்தான். ஆதிசேஷனும் இதே இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பது சர்வாவிற்கு தெரியாமல் போயிருக்க, ஓ மை காட் பாஸ், நான் சொன்னேன்ல ஆதிசேஷனும் மோனிகா கூட வர வாய்ப்பு இருக்குன்னு, பாத்தீங்களா என்று வேகமாக கூறினான் ஜிதேஷ். அவனுக்குமே 200 கோடி என்பதை கேட்டு பெரிய அதிர்ச்சிதான். அப்படின்னா நீ சொன்ன மாதிரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸோ என சர்வா முன்னால் பார்த்து கொண்டே கேட்க, ஆமா பாஸ், நான் தான் சொன்னேன்ல அவங்க ஆதிசேஷனுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்னு. நீங்க தான் சந்தேகமாவே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப பாத்தீங்களா என்று கூறினான் ஜிதேஷ். அதை கேட்டு தலையாட்டிய சர்வாவிற்கு இப்போது அனைத்துமே தெளிவாக புரிந்தது. இருவரும் அருகருகே நெருக்கமாக அமர்ந்திருப்பதிலேயே இருவரும் எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதை சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரி அம்மா சாவுல ஆதிசேஷனுக்கு கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு என்று உறுதிப்படுத்திக் கொண்டான் சர்வா. ஏலம் விடுபவர் ஏலத்தை முடித்திருக்க, ஆதிசேஷன் மோனிகா இருவரும் எழுந்து நின்றனர். அடுத்தடுத்து பல பொருட்கள் ஏலத்திற்கு இருந்த நிலையிலும் இருவருக்கும் இதற்கு மேல் அந்த இடத்தில் பங்கேற்பதில் விருப்பமில்லை போல அங்கிருந்து கிளம்ப தயாராகினர். சர்வாவின் பார்வை முழுவதும் ஆதிசேஷன் மீது இருந்தது. ஆதிசேஷன் திரும்பினால் அவர் முகத்தை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தான். ஆனால் அதற்கு முன்னர் மீண்டும் சர்வாவை திரும்பி பார்த்த மோனிகா இப்போது அவனை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்த நேரம், அடுத்ததாக ஆதிசேஷனும் திரும்ப சர்வா முதன்முறையாக ஆதிசேஷனை நேருக்கு நேர் பார்த்தான். ஆதிசேஷனும் சர்வாவை பார்த்ததும் ஒரு நொடி பார்வையை நகற்ற முடியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். நிச்சயம் தன்னை பற்றி இருவரும் விசாரிக்கப் போகின்றனர் என்பதை அந்த பார்வையிலேயே சர்வா புரிந்து கொண்டான். ஆனால் இந்த ஏலத்தில் அவனுடைய பெயர் சர்வேஸ்வரன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்க, தன்னை பற்றி தேடினாலும் தான் சர்வேஸ்வர ராஜன் என்பதோ டைகர் என்பதோ அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்ற வரையில் சர்வா சற்று நிம்மதியாக இருந்தான். அதனால் அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே அவனும் எழுந்து நின்றான். தான் வந்த வேலை முடிந்தது என்று நினைத்த சர்வா அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பமில்லாமல் சிரித்த முகத்தோடு அங்கிருந்து வெளியேற, ஆதிசேஷன் மோனிகா இருவருமே அவனை பின்தொடர்ந்து வந்தனர். அது தெரிந்த போதும் சர்வா கவனிக்காதது போல செல்ல, மிஸ்டர் சர்வேஸ்வரன் என்ற மோனிகாவின் குரல் கேட்டு அவளை திரும்பி பார்த்தவன் எதுவும் தெரியாதது போல, எஸ் மோனிகா என்று கேள்வியோடு அவளை பார்க்க, ஒருமுறை ஆதிசேஷனை தயக்கத்துடன் பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டவள் சர்வா பக்கம் திரும்பி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்தா எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க என்று அவள் எடுத்ததும் கூற, புருவம் உயர்த்தி அவளை குழப்பத்துடன் பார்த்த சர்வா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே என்றான் போலி புன்னகையோடு. அவனை பார்த்த மோனிகா, நீங்க இப்பதான் உங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இருக்கீங்க, உடனே இந்த மாதிரி ஏலத்துக்கு வந்து பெரிய பெரிய அமௌண்ட் கோட் பண்ணுனா உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்துடுவாங்கன்னு நினைச்சீங்களா, இல்ல உங்களை பெரிய ஆள்னு நினைப்பாங்கன்னு நினைச்சீங்களா என்று அவள் நேரடியாகவே கேட்டுவிட, சர்வாவிற்கு திகைப்பு. இப்படி நேருக்கு நேர் அவள் வந்து தன்னிடம் கேள்வி கேட்பாள் என்பதை சர்வா எதிர்பார்த்திருக்கவில்லை. அதிலும் தான் இப்போதுதான் கம்பெனி ஆரம்பித்திருக்கிறேன் என்பது வரை அவள் தெரிந்து கொண்டு வருவாள் என்பது சர்வாவுக்கு பெரும் ஆச்சரியம். அதில் பதில் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க, விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் மிஸ்டர், இன்னொரு முறை நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா
இப்படி பொறுமையா வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும் என்று அடுத்த நொடியே மிரட்டுவது போல கூறினாலும் சர்வா 90 கோடி வரை ஏலம் கேட்டது அவளுக்குள் ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் உருவாக்கி இருந்தது உண்மைதான். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. அவளையே பார்த்து கொண்டிருந்த சர்வா சிரித்தபடி கைகளை கட்டிக்கொண்டவன், நீங்க அந்த மாதிரி நினைச்சிருந்தா ஐ எம் ரியலி சாரி. பட் நீங்க என்ன பத்தி இவ்ளோ விஷயத்த இவ்ளோ கம்மியான நேரத்துல தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் சர்ப்ரைஸ்டு. அவசரமா என்ன பத்தி தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா என்ன பார்த்து நீங்க பயந்துட்டீங்களா மோனிகா என்று திகைப்பை எல்லாம் ஓரம் வைத்துவிட்டு சர்வாவும் நேருக்கு நேராகவே கேட்டான். அதில் மோனிகாவிற்கு கோபம் வந்துவிட கைகளை இறுக்க மூடியவள், மிஸ்டர் சர்வேஸ்வரன், லாஸ்டா உங்களுக்கு நான் வார்னிங் கொடுக்கிறேன். உங்க லிமிட் என்னவோ அதுக்குள்ள இருந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அவள் கூற கைகளை கீழே இறக்கி சர்வா பெருமூச்சுடன், மோனிகா, நீங்க இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கீங்க. இப்ப யார் வேணாலும் எப்படி வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், ஓகே? அண்ட் உங்ககிட்ட நான் எந்த அட்வைஸும் கேட்கல. எதுக்கு தேடி வந்து தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீங்க என்ன பார்த்து பயந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். அத ஒத்துக்கோங்க. நம்ம பக்கத்துல யாரும் இல்ல. நீங்க அதை ஒத்துக்கிறதால உங்களுக்கு எந்த அவமானமும் வராது என்று சர்வா சிறிதும் பயப்படாமல் பேச அதை கேட்டு சிரிப்பது போல பாவனை செய்த மோனிகா, ரியலி? உன்னோட ஒரு ப்ராடக்ட் கூட இன்னும் லான்ச் ஆகல, அதுக்குள்ள உனக்கு இவ்ளோ திமிரு ஆகவே ஆகாது. இந்த மாதிரி பலரை நான் பார்த்திருக்கேன். பிசினஸ் பண்றேன்னு ஆரம்பிப்பாங்க, அதை சமாளிக்க முடியாம எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போய் அங்க செட்டில் ஆயிடுவாங்க. நீயும் அதுல ஒரு ஆளா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு என்று என்ன ஆனாலும் சர்வா முன்னிலையில் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே மோனிகா பேச சர்வாவும் அதை புரிந்து கொண்டான். அதனால் யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க, யார் எங்க போறாங்கன்னு போக போக தெரிய போகுது, பாத்துக்கலாம் என்று திமிராக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப போனவன் மறுபடியும் அவள் பக்கம் திரும்பி, சாரி, பாய் சொல்ல மறந்துட்டேன், பாய் மோனிகா என்று நக்கலுடன் கூறிவிட்டு தன் காரை நோக்கிச் செல்ல, உங்க கார் ரொம்ப அழகா இருக்கு என்று பின்னாலிருந்து ஆதிசேஷனுடைய கரகரத்த குரல் கேட்டதில் மீண்டும் திரும்பி பார்த்த சர்வா, என்ன சொன்னீங்க என்றான். ஐ மீன், உங்களோட ராயல் கார் ரொம்ப அழகா இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் என்று லேசான சிரிப்போடு ஆதிசேஷன் கூற சர்வாவும் சிரித்துக்கொண்டே தலையாட்டியவன், உங்களுக்கு கார்னா ரொம்ப பிடிக்குமோ? பார்த்ததும் காரை பத்தி பேசுறீங்க என்று கேட்டான். எஸ், அஃப்கோர்ஸ், அண்ட் என்னோட காரும் இங்கதான் இருக்கு என்று சர்வா காருக்கு சற்று அருகில் இருந்த தன்னுடைய ராயல் காரை கை காட்டி ஆதிசேஷன் கூற சர்வா அதை திரும்பி பார்த்தான். இரண்டுக்கும் நிறம் மட்டும்தான் வேறு வேறாக இருக்க பார்க்க ஒரே போல இருந்தது. மொத்தமே 10 கார்கள் மட்டும் விற்பனையாகி இருந்த இந்த மாடலில் ஒன்று சர்வாவிடமும் இன்னொன்று ஆதிசேஷனிடமும் இருக்கிறது. மூன்றாவதாக ஒன்றை அன்று அர்ஜுனுடைய ஜிம்மில் சர்வா பார்த்தான். அதை சிந்தித்துக் கொண்டு ஆதிசேஷனை பார்த்தவன், ஓகே, see you later என்று கூறி ஆதிசேஷன் அங்கிருந்து நகர மோனிகாவும் பின்னாலேயே சென்றாள். சிறிது தூரம் நடந்து வந்த சர்வா போகும் அவர்களையே சில நொடிகள் பார்த்தவனுக்கு சில விஷயங்கள் புரிந்தது. இன்று அவன் நேருக்கு நேராக ஆதிசேஷனை சந்தித்தது மட்டுமல்லாமல் ஆதிசேஷனும் சர்வாவை பற்றி முதன்முறையாக தெரிந்து கொண்டார். நேருக்கு நேராக ஆதிசேஷனிடம் பேசிவிட்டான். இனி மீதம் இருப்பது அவனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவது மட்டும்தான். மேலும் மோனிகா, ஆதிசேஷன் இருவரும் அவனிடம் நடந்து கொண்ட முறையிலேயே அவர்களுக்கு தன் மீது சந்தேகம் வரவில்லை என்று சர்வாவிற்கு தெளிவாக புரிந்தது. அப்படின்னா ஆபீஸ்ல இருக்கிற இவங்களோட ஸ்பைக்கும் நான் தான் டைகர்ங்கிற சந்தேகம் இன்னும் வரல என்று நிம்மதி அடைந்தவனுக்கு இப்போது இருக்கும் பெரிய பிரச்சனையே பரத் பற்றி தெரிந்து கொள்வதுதான். சர்வாவின் அடையாளம் அந்த ஸ்பைக்கு தெரிவதற்கு முன் சர்வா பரத்தை பற்றி தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தவன், என்னோட டைகர் ஐடென்டிட்டி யார் யாருக்கு தெரியும்னு கண்டுபிடிச்சா ஆதிசேஷனோட ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு என்று புதிதாக யோசனை வர அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். அன்று டைகர் குரூப்பில் இருக்கும் அனைவரையும் சந்தித்த போது நிச்சயமாக சூர்யா ஸ்பை இல்லை, அவன் தனக்கு எதிராக எந்த வேலையும் செய்யவில்லை என்பதை சர்வா புரிந்து கொண்டான். அவனுக்கு தெரிய வேண்டியது சூர்யா, ராணா இருவருக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா என்பது மட்டும்தான். அடுத்தது அவன் நினைவில் வந்தது விக்டர், பவானி, மாயா. இவர்கள் மீதும் சர்வாவிற்கு சந்தேகப்பட தோன்றவில்லை. அடுத்தது கருடனுடன் வேலை செய்தவர்கள்.
லட்சுமணன், ஜிதேஷ் போன்ற ஆட்கள் என ஒருவர் பின் ஒருவராக மெல்ல யோசித்து பார்த்த சர்வாவிற்கு ஸ்பை நிச்சயம் தன் கண் முன்னால் தான் இருக்கிறான் என்பது புரிந்தது. அது யாராக இருக்கும் என்று இங்கே சர்வா சிந்தித்துக் கொண்டிருக்க அடுத்த நாள் காலை அதியமான் முன்னால் நின்றிருந்தார் அம்பிகா. அதியமான் அவரை கண்டுகொள்ளாமல் இருக்க, மாமா என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு எதையும் பண்ணல. அவன் வேதிகாவுக்கு உண்மையா இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அந்த பொண்ணு சர்வா அவன் மேல ஆசைப்பட்டான்னு சொன்னான். அதனால தான் அவன் நம்ம பொண்ணை ஏமாத்துறான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். கடைசியில அது வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் முழுக்க முழுக்க அப்பாவி கிடையாது. ஏதோ ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு பின்னாடி போற அளவுக்கு அவன் மனசு மாறி இருக்கு. அப்புறம் திடீர்னு உஷாராயிட்டான். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க என்று அம்பிகா சுற்றி வளைத்து மீண்டும் சர்வாவின் மீது பழியை போட, உனக்கென்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அம்பிகா என்று அம்பிகாவை திட்டினார் அதியமான். அதில் பயந்தாலும், நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அந்த சர்வா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பையன் இல்ல. யாருக்கு தெரியும், வேதிகாவுக்கே தெரியாம இன்னும் எத்தனை பொண்ணுங்க கூட அவன் பழகிட்டு இருக்கானோ என்று அம்பிகா சொல்லிக் கொண்டிருக்க, அதியமான் அவரை முறைத்து பார்த்த நேரம், சரியா சொன்னீங்க சித்தி, அவன் முகத்தை வச்சு மட்டும் அவன் நல்லவன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் நடந்துகிறதெல்லாம் பார்த்தா அவன் பொறுக்கி மாதிரி தான் இருக்கான் என்று சொல்லிக்கொண்டே அங்கு வந்தான் தீரஜ். அம்பிகா அவனை நிமிர்ந்து பார்க்க, 2 நாளைக்கு முன்னாடி பிரவீனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா என்று கேள்வியோடு அவன் நிறுத்த, என்ன பண்ணா அந்த ரவுடி என்று வேகமாக கேட்டார் அம்பிகா. நிச்சயம் தீரஜ் பிரவீன் விஷயத்தில் சர்வா செய்த ஏதோ ஒரு தவறை பற்றித்தான் பேசப் போகிறான் என்பது அம்பிகாவிற்கு புரிந்தது. எனவே இதை பற்றி பேசினால்தான் வைஷ்ணவியை வைத்து போட்ட திட்டத்தை அதியமான் மறந்து விடுவார் என்று நம்பினார். அது தீரஜுக்கும் புரிய லேசாக சிரித்தவன், அந்த சர்வா பிரவீனை அடிச்சு பிரவீனுக்கு ரத்தம் வந்து இப்போ உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிருக்கு என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்க, இப்போது அங்கு வந்த வேதிகா, இப்ப பிரவீன் நல்லாதான் இருக்கான், அவ்வளவு ஒன்னும் மோசம் இல்ல என்று மெல்ல கூற, ஓஹோ என்ன வேதிகா, அவன் பிரவீனா அடிச்சதுக்கு அப்புறமும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ அவன் பண்ணது சரியா? ஒரு நாள் யாரையாவது கொன்னுட்டு வருவான், அப்பவும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா என்று தீரஜ் அவளிடம் சண்டைக்கு பாய, அவன் பண்ணினாலும் பண்ணுவான் என்றார் அம்பிகா உடனே. அவர் அதியமானிடம், பாத்தீங்களா மாமா, அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? இதுக்காகத்தான் சொல்றேன், வேதிகாவுக்கு அவன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க. நான் பிரச்சனை பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்களே சொல்லுங்க, அவனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்ல, திடீர்னு எங்கெங்கோ வேலைக்கு போறேன்னு சொல்றான். சில நாள் சும்மாவே இருக்கான், தேவையில்லாத ரவுடித்தனமும் பண்றான். இப்படி ஒருத்தன் கூட என் பொண்ணு எப்படி வாழ முடியும் என்று அம்பிகா இதை பெரிதுபடுத்தி தான் நினைத்ததை சாதிக்க முயல, தீரஜும், ஆமா தாத்தா, 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறது தான் நல்லது. அவன் எங்கிருந்து வந்தானோ அங்கேயே அனுப்பிடலாம் என்று தன் பங்கிற்கு கூறினான். இப்போது அனைவரது பார்வையும் அதியமான் பக்கம் திரும்பியது. அவரும் யோசனையில் ஆழ்ந்தார். நிச்சயம் பிரவீனை சர்வா அடித்துவிட்டான் என்பதை கேட்ட பிறகு தாத்தா சர்வாவிற்கு எதிராகத்தான் முடிவெடுப்பார் என உறுதியாக நம்பினான் தீரஜ். அம்பிகாவும் அதே நம்பிக்கையோடு பார்த்தார். அதியமான் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? சர்வா வேதிகாவை அவர் பிரிப்பாரா? ஆதிசேஷனின் மகனை சர்வா கண்டுபிடிப்பானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.